அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை பத்தி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு. திருப்பரங்குன்றத்துல இருந்து தான் 6 படை வீட்டுல முதல் வீடு ஸ்டார்ட் ஆகும். அங்கே இருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு கோயிலுக்கா போவோம். இப்போ திருப்பரங்குன்றத்துல முருகன் எப்படி அருள் புரிகிறாரு அப்படின்னா, திருமண கோலத்தில் அருள் புரிகிறார். திருப்பரங்குன்றத்திற்கு முன்னாடி ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் அப்படின்னா தென்பரங்குன்றம். அந்த ஊரை தென்பரங்குன்றம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தென் பகுதியில அமைஞ்சிருக்க குன்று அப்படிங்கறதால இந்த பெயர் தென்பரங்குன்று. இப்போ நம்ம அதை திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறோம். திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி போடுறோம். இங்க முருகர் எப்படி காட்சியளிப்பாருன்னா, திருமண கோலத்துலதான். அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச கோலத்துலதான் அவர் காட்சியளிப்பாரு. அவர் இங்க கல்யாணம் யார பண்ணிக்கிட்டாருன்னா தெய்வ யானைய. அதுக்கான கதையை நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கல்யாண விநாயகரை தரிசிச்சுட்டு தான் வரணும். எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது விநாயகர் தான். அவரை தரிசிச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்து உள்ள போய் மற்ற மூலக்கடவுள்கள் எல்லாரையும் தரிசிப்போம். இப்போ இங்க கல்யாண விநாயகர் இங்க கல்யாண விநாயகர் அப்படிங்கிற பேர்ல அருள் புரிகிறார். இங்க இருக்கிற அரச மரத்துக்கு கீழே தான் அவர் இருக்காரு. இந்த அரச மரம் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரச மரம். சரி, இப்ப நீங்க கல்யாண விநாயகரை தரிசிச்சீங்களா? இப்போ நீங்க முருகரை தரிசிக்க போகலாம். எதுக்கு இங்க முருகருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இங்க சொல்றேன். அதாவது சூரபத்மனுக்கும் முருகருக்கும் போர் நடக்கும் போது அதுல சூரபத்மனை முருகர் 2ஆ பிரிச்சிருவாரு. ஒண்ணு சேவல், இன்னொன்னு மயில். அப்படி பிரிச்சு சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அவரு திருப்பரங்குன்றத்துக்கு திரும்பி வரும் பொழுது அங்க இருக்கிற தேவேந்திரன் முருகருக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பெரிய பரிசு என்னன்னா, தன்னோட வளர்ப்பு மகளான தேவயானைய தான் அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். தன்னோட இந்த ஆசைய அவரு பிரம்மா, விஷ்ணு இவங்க 2 பேருக்கிட்டையும் போய் சொல்றார். இந்த மாதிரி என்னோட பொண்ண நான் முருகருக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். உடனே அவங்க எல்லாருமா சிவபெருமானுக்கிட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிக்கிறாங்க. அதனாலதான் இங்க முருகன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரோட எழுந்தருளி இருக்கிறார் கல்யாண கோலத்துல. இங்க திருப்பரங்குன்ற கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையில தான் காசி விஸ்வநாதர் காட்சி அளிக்கிறார். அப்புறம் இந்த முருகன் கோயில் குடவரை கோயில். இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற விநாயகர் கற்பக விநாயகரா காட்சி அளிக்கார். இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரராகவும் அம்பாள் துர்க்கையாகவும், இங்க இருக்கிற பெருமாள் பவள கனிவாய் பெருமாளாகவும் காட்சி அளிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இங்க மூலஸ்தானத்தில் 5 கடவுளும் ஒரே இடத்தில் இருக்காங்க. சுப்பிரமணியர், கற்பக விநாயகர், சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர், அம்பாள் துர்க்கை, பெருமாள் பவள கனிவாயர். இவங்க 5 பேரும் ஒரே இடத்துல இங்க இருக்காங்க. இதனால இந்த திருப்பரங்குன்றத்துல மட்டும் உள்ள சிறப்பு, ஒரே இடத்துல விநாயகருக்கு ஏத்த வாகனமான மூஞ்சூர் வாகனம், சிவபெருமானுக்கு வாகனமான நந்தி வாகனம், முருகருக்கு வாகனமான மயில் வாகனம், இந்த 3 வாகனங்களும் ஒரே இடத்துல அவங்க கடவுளை பார்த்து அமர்ந்திருப்பாங்க. அறுபடை வீடுகளில் முதல் வீடு அப்படின்னு சொல்லி மற்ற வீடுகளையும் எப்படி வருஷப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நக்கீரர் சிவபெருமான வழிபடுறதுக்கு வேண்டி இங்க வர்றாரு. எங்கன்னா திருப்பரங்குன்றம். இங்க அவர் ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் மாட்டிக்கிறாரு. அவர் ஏன் மாட்டிக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
அங்க இருக்க அந்த பூதம் 999 பேரை பிடிச்சு வச்சிருக்குது. ஆனா 1000வது ஒருத்தர் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் இந்த 999 பேரையும் சாப்பிடுவேன் அப்படின்னு அது ஒரு வைராக்கியத்துல இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் தான், சிவபெருமான் தான் அனுப்புறாரு நக்கீரரை. நீ போய் பாரு, நீ போய் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு இங்க வந்து அந்த பூதத்தை கிட்ட வலுக்கட்டாயமா வந்து மாட்டிக்கிறாரு. பூதத்துக்கு தெரியாது இவர் வந்து நம்மள அழிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவரை பிடிச்சதும், நக்கீரரை பிடிச்சதும் ரொம்ப சந்தோஷப்படுது. நமக்கு 1000வது ஆளு கிடைச்சிட்டா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னை அழிக்க வந்தவர் தான் அவரு அப்படிங்கிறது அதுக்கு அப்ப தெரியாததுனால அது சந்தோஷமா அவரை பிடிச்சுக்கிட்டு போகுது. அது புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நக்கீரர் என்ன பண்ணார்னா, இருக்கிற 999 பேரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நோக்கி மனமுருகி அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறார். திருமுருகாற்றுப்படை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆற்றுப்படையில் தான் நக்கீரர் வந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒவ்வொரு படை வீடையும் வரிசைப்படுத்தியிருக்கிறார். அது மூலம் தான் நமக்கு முருகனுக்கு 6 படை வீடு உண்டு, இந்த இந்த இடங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத அவரு வரிசைப்படுத்திருக்கிறாரு. அந்த வரிசைப்படிதான் நம்ம முருகனுக்கு 6 படை வீட சொல்றோம், வணங்குறோம், வழிபடுறோம். இந்த குடவர கோயில்ல இருக்க முருகர் கல்யாண கோலத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க உள்ள ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இடும்பன் கடம்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க தெய்வங்களாட்டு. அவங்க திருப்பரங்குன்றத்துல கீழே இருப்பாங்க, கீழே கோயில் கொண்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வழிபடும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவங்க போக்குறதாட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா இடும்பன் கடம்பனையும் தரிசிச்சுட்டு வாங்க. அப்புறம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய பேர் உண்டு. அதாவது அந்த மலைக்கு பரங்குன்று, தென்பரம், திருப்பரங்குன்றம், பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமலை, பரங்குன்று இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ல இப்ப நாம கூப்பிடுற திருப்பரங்குன்றமும் இருக்கு. திருமண கோலத்தில் முருகன் சுப்பிரமணியராக இங்கு அருள் புரிகிறார். இங்க இருக்கிற அம்பாளோட பேரு தெய்வ யானை. அவளுக்கு தெய்வநாயகி, தெய்வானை, தேவசேனா அப்படிங்கிற பல பேரும் உண்டு. இங்க இருக்கிற தல விருஷம் அப்படி என்ன அப்படின்னா கள்ளத்தி மரம். இங்க இருக்கிற தல விருஷம் வந்து கள்ளத்தி மரம். இங்க இருக்கிற தீர்த்தம் வந்து லக்ஷ்மி தீர்த்தம் சொல்லுவாங்க. இது வந்து தோல் நோய்களுக்கு ஒரு மருந்தாக இந்த தீர்த்தம் இருக்குதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சரவண பொய்கை அப்படின்னு சொல்லி அது உட்பட, அதாவது லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை இந்த மாதிரி தீர்த்தங்கள் உட்பட மொத்தம் 11 தீர்த்தங்கள் இங்க இருக்கு. இந்த திருப்பரங்குன்றத்துலதான் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், நால்வர் பெருமக்கள் இவங்க எல்லாருமே முருகனை பற்றி பாடல்கள் பாடிய ஸ்தலம்தான் இந்த திருப்பரங்குன்றம். இது ஒரு குடவர் கோயிலா இருக்கிறதுனால இவங்க முருகர் வந்து மலையவே தனக்கு விமானமா கொண்டிருக்காரு. அதனால இங்க வந்து முருகருக்கு தனிப்பட்ட விமானம் கிடையாது. மூலஸ்தானத்துல இருக்கிற மூலவருக்கு இங்க அபிஷேகம் நடக்காது. அவருக்கு புனுகு மட்டும்தான் சாத்தி வழிபடுவாங்க. அப்ப இங்க யாருக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். இங்க யாருக்கு நடக்கும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல முருகரோட வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும் தினம் தினம். வாழ்க்கையில நாம எல்லாருமே ஒரு முறையாவது திருப்பரங்குன்றத்துல போய் அங்க இருக்கிற சுப்பிரமணியரை வணங்கிட்டு வரணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி வீடியோஸ் இனிமே நிறைய வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
எல்லா கோயில்களை பத்தின டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன தெரியுமோ அதை நான் இனிமே வீடியோவா போட போறேன். நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் இருக்காரு. அப்புறம் இங்க நக்கீரருக்கும் ஒரு சன்னதி வச்சிருக்காங்க. இந்த மலை மேல ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு பேரு காசி தீர்த்தம். அந்த தீர்த்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முருகனோட வேளால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் தான் அந்த காசி தீர்த்தம். இங்க கார்த்திகை மாசத்துல எப்படி திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏத்தி பெருசா கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு இங்கேயும் திருப்பரங்குன்றத்திலையும் கார்த்திகை தீபம் ஏத்தி பெரிய விழாவை கொண்டாடுவாங்க. கொடி ஏத்தி இங்க திருவிழா நடக்கும். அந்த கொடி ஏத்துறது என்னவோ சிவபெருமானுக்கு தான். இங்க ஏத்துற கொடி வந்து சிவபெருமானுக்கு தான் ஏத்துவாங்க. ஆனா இங்க நடக்கிற திருவிழா, திருவீதி உலா எல்லாமே இந்த சுப்பிரமணியருக்கு தான் நடக்கும். ஏன்னா இங்க அவரு தானே சிறப்பானவரு. அதனால அவருக்கு தான் நடத்துறாங்க. இங்க எழுந்தருளி இருக்கிற முருகருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன அப்படின்னா, தன்னோட தகப்பனாரான சோமநாதனின் பெயர்ல இருந்து சோமன் அப்படிங்கிற பெயரை தன்னோட பெயர்ல சேர்த்து சோம சுப்பிரமணியராக இங்க காட்சியளிக்கிறார். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு சிறப்பு இந்த மலைக்கு என்ன அப்படின்னா, இங்க வந்து கிரிவலம் வரலாம். நாம எப்படி திருவண்ணாமலைக்கு போனா கிரிவலம் வந்து சிவபெருமான வழிபடுறோமோ அங்கேயும் முருகர் இருக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் சிவனும் முருகனும் இருக்காங்க. திருவண்ணாமலையில எப்படி நாம கிரிவலம் வருமோ அதே மாதிரி இங்கேயும் நாம கிரிவலம் வந்து இந்த முருகனை வழிபட்டா முருகனோட அருள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற காசி விஸ்வநாதரோட அருளும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நமது அனைவரோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது நீங்க ஆறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வரணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.